வணக்கம். நான் உங்கள் ராஜசேகர். மோட்டிவேஷன் வர்சஸ் என்வாயர்மெண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு சில பேர் கேட்குறாங்க. அதனால் இந்த எபிசோடில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மோட்டிவேஷனை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். மீண்டும் உங்களை இந்த எபிசோடில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இதில் இன்னும் ஒரு பவர்ஃபுல் ஐடியா பற்றி நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, புதிய பழக்கம் எப்பயும் ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக ரொம்ப ஹை மோட்டிவேட்டடாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு இருப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பிஸ்கட்டு டீக்கு போயிடுவோம். உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்க, எனக்கு வில் பவர் பத்தாது, மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு. ஆனால் மோட்டிவேஷன் ஒரு விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. இதில் பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, உங்களோட சூழல் தான் மெயின் காரணம். யோசிச்சு பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற தூண்டுதல்கள் தான் நம்ம எப்போவுமே இயக்க ஆரம்பிக்கும். உங்கள் கிச்சனுக்கு போனால் டேபிளில் நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு பவுலில் நல்ல பழங்கள் இருந்தால் உடனே ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட சொல்லும். ஆனால் அதே டேபிளில் ஒரு பழைய ப்ரௌனி கேக் இருந்தால் உங்கள் பிரெயின் வேறு சிக்னல் கொடுக்கும். அந்த ப்ரௌனி கேக் உங்களை டெம்ப்டே பண்ணாது, அது உங்கள் முகத்திலேயே தெரியும். இந்த மோட்டிவேஷன் வர்சஸ் என்வாயரன்மெண்ட் அதுதான் இன்றைக்கி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் என்வாயரன்மெண்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு பலருக்கு தெரியாது. நம்ம சரௌண்டிங்ஸ் தான் நம்மை ஒரு பழக்கத்துக்கு தூண்டுது, நமக்கே அது தெரியாது. கண்ணுக்கே தெரியாத இந்த சூழல் தான் நம்ம சாய்ஸை எப்போவுமே முடிவு பண்ணுது. ஸ்ட்ரிக்டாக டயட் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. உங்கள் என்விரான்மெண்ட் தான் உங்களை அதில் வெற்றி பெற செய்ய வைக்க முடியும். உங்களோட ஹெல்த் சாய்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெய்லி யோகா பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. உங்கள் யோகா மேட்டு ஒரு கபோர்டில் ஒரு மூலையில் போட்டு வச்சா அது எவ்வளோ சிரமம். அதை தேடி எடுத்து அன்பேக் பண்ணி டெய்லி ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அந்த ப்ராசஸில் உங்களோட இனிஷியல் மோட்டிவேஷன் டவுன் ஆகிடும், ஃபேட் ஆகிடும். அதே யோகா மேட்டை உங்கள் ஹாலில் ஒரு ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் அதை உங்கள் கண் பார்வையிலேயே வச்சுக்கலாம்னா அதை தினம் பார்க்கும்போது அந்த தூண்டுதல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சட்டுன்னு எடுத்து டெய்லி சிரமம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. உங்கள் சூழலை உருவாக்குறதுல நீங்கள் தான் சூத்திரதாரி, நீங்கள் தான் ஆர்கிடெக்ட். நீங்கள் விரும்புகிற சூழலை உருவாக்கும் பவர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. சிரமமே இல்லாமல் அதை உருவாக்க முடியும். டெய்லி நைட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் வேணுமா? ஒரு வாழைப்பழத்தை உங்கள் டெஸ்கில் இல்லாட்டி உங்கள் பெட் பக்கத்தில் இல்லாட்டி காரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் தவிர்க்கவே முடியாது. நிறைய படிக்கணுமா? உங்கள் பெட்டில் ஃபோனுக்கு பதிலாக நீங்கள் விரும்புகிற புத்தகத்தை வைங்க. உங்கள் என்விரான்மெண்ட் ரீடிசைன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லைஃப் சேஞ்சராக உங்களுக்கு இருக்கும். இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். நல்ல பழக்கங்களை ஈஸியாக்கிடணும், தவறான பழக்கங்களை கஷ்டமாக்கிட்டணும். ஸோ இந்த வாரம் உங்கள் என்விரான்மெண்ட்டை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல பழக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேள்வியை உங்களை பார்த்தே கேளுங்க. இந்த பழக்கத்துக்கான தூண்டுதல்களை எப்படி நான் என் கண்ணெதிரே வைக்கிறது அப்படின்னு. இது ஒரு நம்பவே முடியாத ஒரு பவர்ஃபுல் மெத்தட், இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களோட வில் பவர் மோட்டிவேஷன் கூட எல்லாம் சண்டை போடாதீங்க. உங்களோட சூழல் என்விரான்மெண்ட் அதை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் டுடே. நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு மார்க்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். ஸோ இப்போ லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு கேம் சேஞ்சர், நல்ல ஹேபிட்ஸை எப்படி ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். See you then.